உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்த இந்த வாராகி தாயை வந்து இருக்கும்போது நடப்பதை பற்றியெல்லாம் உன் மனதில் பதற்றமடையாதே. என் பிள்ளையே, எந்த ஒரு நிலையிலும் என் நிலை மாறா என் செல்ல பிள்ளைக்கு நான் உனக்கான விஷயத்தில் வெற்றியை தரத்தான் போகிறேன். இதனால் வரையிலும் நீ ஒருவரை தேடிக்கொண்டிருந்தாய். எப்படியாவது இவரை சந்திக்க மாட்டோமா என்று நினைத்து கொண்டிருந்தாய். அப்படிப்பட்ட ஒருவரை சந்திக்க வைப்பதற்கு தங்கமே, உன் வழியை மறந்து நீ சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்குத்தான் இப்பொழுது எல்லாம் முன்னோட்டத்தையும் உனக்கு அறிவித்து விட்டேன். இந்த தாயை நம்பி வழிவந்து விட்ட பிறகு அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, அது வருமா, இது வருமா என்ற கேள்விகளுக்கெல்லாம் பதிலே இல்லை. வரும் என்று சொன்னால் அது வரும்தான். அதில் மாற்று கருத்தே இல்லாமல் நீ என்னை முழுமையாக நம்பினால் மட்டும்தான் உனக்கு வேண்டியது வேண்டிய பாறை நடக்கும். என் பிள்ளையே, நீயோ ஒரு முடிவுக்காக காத்து கொண்டிருக்கின்றாய். உன் முடிவை சொல்லிவிட்டாச்சு. இப்பொழுது உன் மனதில் பட்டாம்பூச்சி பறப்பது போல் மனம் பதறிக்கொண்டே இருக்கின்றது. ஐயோ, எனக்கான நல்லதையும் நல்ல விஷயத்தையும் எப்படி எங்கே சொல்ல போகிறார் என்று உன் மனம் அங்கு பதற்றப்படுகிறது. என்னால் அறிய முடிகிறது. என் பிள்ளையே, உன் வீட்டருகில் உன் வாழ்க்கையை நான் முடிவு பண்ணி இருக்கும் பொழுது நீ எதற்காக அங்கு மனமாற நினைக்கின்றாய்? இப்படித்தான் யாருக்குமே நடப்பதில்லை. என் வாழ்க்கையில் நடப்பது சாத்தியமா என்று கேட்கின்றாய். என் பிள்ளையே, யார் சொன்னது? உன் வாழ்க்கையில் நடப்பதற்கான அத்தனை விஷயத்திற்கும் நான் உறுதுணையாகவும் தெளிவாகவும் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது உன் மனதை நீயாகவே பதற்றப்பட வைக்காதே. ஒளியால் அடித்து கொண்டு இருக்கும் பொழுது சிறு வலியை தாங்கிக் கொண்டுதான் ஆக வேண்டும். ஒளி அடித்தால் மட்டும்தான் சிலையின் சிற்பத்தை நாம் செதுக்க முடியும். அப்போதுதான் அழகான உருவம் அங்கு பெறும் அல்லவா? அதுபோலத்தான் நீயோ இங்கு வலியாலும் வேதனையாலும் செதுக்கிக் கொண்டிருக்கின்றாய். உன் மனம் மீளா துயரத்தில் இருக்கும் போது கூட இந்த வராகி எண்ணெயானவள் உன்னருகில்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. என் பிள்ளைகள் துக்கத்தையும் சோதனைகளையும் தாண்டி வந்து வேதனைகளை படைக்கும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டார்கள். எப்படியெல்லாம் உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரக்கூடாது என்று போகிறவர்கள் வருகிறவர்களும் உனக்கான சூழ்ச்சி வலையை எப்படியாவது நீட்டிவிட்டு விடலாம். அதில் நீ அங்கு தரைமட்டமாக மாறிவிடுவாய் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த வராகி உன்னருகில் இருக்கும் பொழுது, இந்த தாயானவள் உன்னருகில் இருக்கும் பொழுது உனக்கு கெடுதலை நான் அனுமதித்து விடுவேனா என எல்லா நிலைகளையும் என் பிள்ளைகள் தாண்டி வர வேண்டும் என்பதற்காகத்தான் சின்ன சின்ன விஷயத்தை நான் அனுமதித்தேன். பாதரசம் எப்படி கீழே இறங்கி வரைந்து கொண்டு இருக்கின்றதோ அதுபோலத்தான் உன் நம்பிக்கையையும் நீ இழந்து கொண்டு இருக்கின்றாயோ என்று நடக்கின்ற விஷயத்தை நினைத்தெல்லாம் நீ வருத்தப்படாதே. என் தங்கமே, இதை கடந்து வருகின்ற சூழ்நிலையில் யாருமே எதிர்பாராத பெருமகிழ்ச்சி உன்னை தாண்டி வரத்தான் போகிறது என்பதை நீ உணரப் போகிறாய். எவ்வளவு சோகம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கவலை என்று அத்தனையும் நீ மனதோடு வைத்துக்கொண்டு உனக்கான வாழ்க்கையை நீ அங்கு இழந்து விடாதே. எந்த விஷயத்தில் கவனத்தை செலுத்த முடியுமோ, எந்த விஷயம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் அடுத்த நிலை எடுத்துச் செல்கிறதோ அந்த விஷயத்தில் தெளிவாகவும் உறுதியாகவும் இரு. என் பிள்ளைகளின் வெற்றிக்காக அங்கு நான் செய்யாதது ஒன்றுமே கிடையாது. ஏனென்றால் கேட்டது என் செல்ல பிள்ளை அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நீயாகவே இருப்பதை மட்டும் எந்த நேரத்திலும் விட்டு விடாதே. மற்றவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். நீ அப்படி செய், இப்படி செய், உனக்கு நேரம் சரியில்லை, விதி சரியில்லை என்றெல்லாம். ஆனால் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள். நீ இந்த பேருந்தில் ஏறித்தான் உனக்கான விஷயம் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் ஏறுவதற்கும் தயக்கம் காட்டாதே. மாறாக அது முந்தி சென்று விடுமோ, இது முந்தி சென்று விடுமோ என்று நினைத்து நீ அந்த பேருந்தை வழியை மாற்றிக்கொண்டே இருக்காதே.
நீ எடுத்துக்கொண்ட பாதையில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கும்போது அந்த பேருந்தானது சரியாக நிலைநிறுத்தத்தான் போகிறது. நீ செய்யும் விஷயமும் நீ செய்கின்ற முயற்சியும் தெளிவாக இருக்குமாயினும் நீ எதற்காக பயப்படுகிறாய்? அனைத்தும் உனக்குள் இருக்கும். உனக்கான வெற்றியை தருவது இந்த தாயாக இருக்கும்போது இனி எல்லா விஷயத்திலும் உனக்கு நல்லதைத்தான் நான் நடத்துவேன். வாழ்க்கையில் நாம் என்னதான் உண்மையாகவும் நேர்மையாக வாழ்ந்தாலும் சில சமயத்தில் உண்மை என்னவென்றே உலகம் உணர்ந்து கொள்வதற்கு முன்னதாக இங்கு பொய்கள் மட்டும்தான் இருந்து கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். என் தங்கமே, ஒவ்வொரு விஷயத்தை நீ செயல்படுத்தும் போதும் பார்த்து பார்த்து செயல்படுத்தி கொண்டே இரு. எதையும் எதிர்பார்த்து காத்திருக்காமல் உன் பாதையில் அயராது ஓடிக்கொண்டே இரு. கடிகாரத்தை போல நேரான விஷயங்கள் நேர்மை தவறாமல் இருந்து கொண்டு இருக்கும்போது வெற்றியின் பக்கம் நீ இருந்து கொண்டு இருக்கும்போது இருட்டை கண்டெல்லாம் பயப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் தாண்டி வருவதுதானே வாழ்க்கை. இதோ உனக்கான வெற்றியின் பயணத்தை தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். நீ தேடிக்கொண்டிருப்பவரே உன்னை தேடி வரப்போகும் நிலையை உருவாக்கி உன் வாழ்க்கையின் சரியான இலக்கை அடைவதற்கான வெற்றியை தருவதற்கு வந்து இருக்கும்போது நீ என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் அத்தனையும் என் கண் பார்வையில் தான் நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை மட்டும் உணர்ந்து கொள். என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ இங்கே யோசித்து கொண்டு இருக்காதே. என்ன முடிவை தருவாளோ என்று நீ சந்தேகித்து கொள்ளாதே. உன் அத்தனை விஷயத்திலும் நான் உனக்கான பாதையை தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். என் தங்கமே, நான் தேர்ந்தெடுத்து செல்ல பிள்ளை, நான் தேர்ந்தெடுத்து செல்ல குழந்தை. அப்படி இருக்கும்போது உனக்கு வருவது எல்லாம் இனி வெற்றியாகத்தான் நடக்கப் போகிறது. வருகின்ற விஷயத்தை நினைத்து எல்லாம் உன் மனதில் பதற்றமடைய வேண்டாம். உன் துணிச்சல் உனக்குள்ளே இருக்கும்போது உன்னை வழிநடத்தி செல்ல இந்த தாய் இருக்கும்போது வெற்றியின் பாதையைத்தான் எனக்கு தருவாள் என்பதை உணர்ந்து கொள். தோல்வியின் பாதையில் நீ இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றோமோ என்று நினைக்க வேண்டாம். தோல்வியை தவிர்த்துவிட முயற்சி செய்து கொண்டே இரு. வெற்றியும் அங்கு அமைந்து கொண்டு இருக்கின்றது. என் தங்கமே, நீ இந்த கஷ்டத்தையும் கவலையும் கடந்து வந்து தான் ஆக வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். இந்த விதியின் பிடியிலிருந்து உன்னை நான் தப்பிக்க விட்டு விடுவேன். ஆனால் நீயோ கொஞ்சம் பொறுமை கொள். இந்த வராகி தாய் நான் உன்னருகிலே இருந்து உன்னை வழிநடத்துவது உனக்கான வாழ்க்கையை செதுக்குவதற்குத்தான் என்று முதலில் நம்பிக்கை கொள். நீயோ விழுந்து விட்டேனே என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். என் காலடி இப்பொழுது என் தாயின் மடியில்தான் அமர்ந்து கொண்டு இருக்கிறது என்று நீ நினைவில் வைத்துக்கொள். எப்படி ஒரு பிள்ளை கீழே விழுவதை தன் தாய் மடியிலிருந்தும் கவனித்து கொண்டே இருப்பாளா என நிச்சயமாக இல்லை. என் பிள்ளையே, உன்னை காப்பாற்றுவதற்கு என்னை தவிர இங்கு வேறு யாராலும் முடியாது. நீ என்னை அழைத்தாலும் சரி, அழைக்காவிட்டாலும் சரி, உனக்கான வாழ்க்கையை சரி பண்ணுவதற்கு இந்த வராகி தாய் நான் வந்து விட்டேன். மனதில் பட்ட கஷ்டத்தை எல்லாம் நீ என்னிடம் சொல்லி மட்டுமே புலம்பிக் கொண்டு இரு. பார்ப்பவர்களிடம் இருந்து ஆறுதல் தேடிக்கொண்டு இருக்காதே. அவர்களோ உன்னிடம் ஆறுதல் சொல்கின்றனர். நான் இல்லை என்று சொல்வதில்லை. ஆனால் சற்று தொலைவிலே அவர்களை விட்டு நீ கடந்து விட்ட பிறகு அவர்கள் உன்னை அங்கு எப்படியெல்லாம் கேலியும் வசைப்பாடிக்கும் அழகு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ செய்த செய்கையெல்லாம் அவரும் அங்கு செய்து கொண்டு இருக்கின்றார். நீ சொல்கின்ற சொல்லெல்லாம் அப்படியே சொல்லி கொண்டு இருக்கின்றார். இனி அதுதான் உனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டேனே. இனி மனம் கலங்கவே கலங்காதே. நடப்பதை பார்த்து இனி என் நாட்டம் களை கட்டப் போவதை நீ உணரத்தான் போகிறாய். உன் வாழ்க்கையில் இழந்து விட்டவர்கள் எல்லோரும் மற்றவர்கள் சொல்லித்தானே தெரிகின்றது. ஆனால் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் வாழ தெரிந்தவர்கள்தான், என் பிள்ளைகள் வாழ்க்கையின் உச்சத்தை அடைந்தவர்கள்தான் என்று தெரிய வைப்பதற்கான நேர காலத்தை நான் இப்பொழுது உனக்கு புரிய வைக்கும் நேரம் வந்துவிட்டது. நீ மனதில் பட்டதை எல்லாம் மற்றவர்களிடம் சொல்லி கொண்டு இருக்காதே. என் பிள்ளையே, இதோ உனக்கான வாழ்க்கையை சரி பண்ணுகின்ற முயற்சியில் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது உனக்கு தெளிவான விடையைத்தான் தரப்போகிறேன். உனக்கு தெளிவான முடிவுரைத்தான் தரப்போகிறேன். எந்த ஒரு காரணத்திற்காகவும் நீ எடுத்துக்கொண்ட காரியத்திலிருந்து விலகிவிட நினைத்து கொண்டு இருக்காதே. உனக்கான வெற்றியை தருவது இந்த தாயாக இருக்கும்போது
இனி எல்லாம் இங்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. வாழ்வில் நம்மோடு யார் இருக்கிறார்களோ என்று பிரிந்துவிட்டு போனவர்களையும் கடந்துவிட்டு போனவர்களையும் நினைத்து உன்மனம் வருந்தி கொண்டு இருக்காது. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த தாய் வெற்றியை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன். நிச்சயம் வெற்றி பெறுவாய். ஓம் வராகி தாயே போற்றி.